ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். நோய் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மனசு சரியில்லை, அதனால உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சுலபமாக புரியும் அது நம்மளுக்கு. ஸோ மனசு ரொம்ப நாளாக சரியில்லாமல் இருந்ததுன்னா அது அப்படியே உடம்புல பிரதிபலிக்கும். ஸோ இதோட பின்புலம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு தோன்ற பலவிதமான உணர்ச்சிகள், அதனால் நம்மளுக்கு ஏற்படுற மனநிலைகள், கோபம், ஆத்திரம், பழிவாங்கும் உணர்ச்சி, இல்லை கவலை, வருத்தம், அதிர்ச்சி, பயம், பீதி, பதட்டம், அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு, மன அழுத்தம், அதே மாதிரி மனச்சோர்வு, மனத்தளர்வு, இந்த மாதிரி வேறு வேறு மனநிலைகளுக்கு நாம் உள்ளாகி அது அதிகமாகிறப்போ நம்ம உடம்பை அதை ஏற்றுக்க முடியாமல் ஒரு விதமாக வெளிப்படுத்துகிற விஷயத்துக்கு பேர் தான் இந்த நோய் அப்படின்ற மாதிரி வருது. டிசீஸ் அப்படின்றது. ஸோ அதனால தான் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க, நோய் அப்படின்றது. இப்போ இதை சரி செய்கிறது எப்படி அப்படின்னா, நார்மலாக நம்ம ஒரு நோய் இருக்குதுன்னா அந்த நோய்க்கான மருந்து எடுத்துக்கிட்டோன்னா அந்த நோய் வந்து கண்ட்ரோல் ஆகும். சரியாகுமானா தெரியாது. அதோட காரணம் என்ன, எதுக்கு வந்தது அப்படின்றதெல்லாம் அறிஞ்சு பார்த்து, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதை கண்டுபிடிச்சி அதை மருத்துவம் பார்த்தா அது சரியாகும்னு சொல்லுவாங்க. இங்கே இந்த இவ்வளோ விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கணுமா, எல்லாருமே டாக்டர்லாம் ஆக முடியாது அப்படின்னு பேசுகிறப்போ, நம்மளோட மனநிலை என்ன, அதாவது இந்த நோய் வந்திருக்கிறவங்களுக்கு இந்த மனநிலை என்ன, அந்த மனநிலைக்கான மலர் தீர்வுகள், மலர் அறிவு என்ன அப்படின்றத பார்த்து அவங்கவுங்களே எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த மனநிலையிலிருந்து அவங்க விடுபட்டு வெளியில் வந்து அந்த சூழலையே மாற்றுறதுக்கான ஒரு காரணமாக அவங்களே இருப்பாங்க அப்படின்றது தான் இந்த மலர் தீர்வுகள்னால நம்மளுக்கு கிடைக்க போகிற ஒரு மிக மிக பெரிய பலன். ஸோ இது வந்து ஒருத்தர் தான் செய்யணும்லாம் இல்லை. வீட்டுக்கு ஒருத்தருக்கு இந்த அறிவு இருந்ததுன்னா அவங்கள பார்த்துப்பாங்க, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள பார்த்துப்பாங்க. எல்லோரும் நிம்மதியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். ஆப்வியஸ்லி நம்ம வந்து மனசை சந்தோஷமாக வச்சுக்கலாம், உடம்பையும் சந்தோஷமாக வச்சுக்கலாம். இது ரெண்டுமே வந்து ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கிறதுனால நம்ம மனநிலை தான் நம்ம உடலையும் பாதிக்குது. ஸோ மனநிலையை சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உடல்நிலையும் நம்ம நல்ல விதத்தில் பார்த்துக்கலாம். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மலர் தீர்வுகள், மலர் அறிவு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். எங்கே போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, யூடியூப்பில் தி பிரெயின்லியஸ்ட் அறிவுநதி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலில் இந்த 38 மலர்கள் பற்றின அனுபவ பகிர்தல், அதை ஒட்டின என்னை நோக்கிய பயணம், நிறைய இந்த மலர் தீர்வுகளை எப்படி நம்ம பயன்படுத்துறது, எப்படி எடுக்கிறது அப்படின்றத பற்றி எல்லாமே வீடியோஸ், பிளேலிஸ்ட் எல்லாமே இருக்கும். ஸோ இதை தாண்டி இலவச வகுப்புகள் வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. 21ஆம் தேதி தான் முதல் வகுப்பு ஆரம்பித்தது. இப்போ அடுத்து இந்த கடந்த 2.5 வருடங்களுக்கு முன்னாடி தான் இந்த வகுப்பை எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போது அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் எடுக்கிறதுனால அதிக எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்குது. நீங்களும் இந்த மலர் தீர்வுகள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற டெலகிராம் லிங்க்கில் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா அதுலேயே அடுத்த வகுப்பு எப்போ அப்படின்றத சொல்லிடுவாங்க. அடுத்து வருகிற ஒரு 3-4 மாதங்களில் இந்த 38 மலர்கள் பற்றியும் மொத்த விளக்க உரையும் அனுபவ பகிர்தலும் நடக்கும். மலர்களை கொண்டாடுவோம், நாமும் மலர்ந்து சந்தோஷமாய் பூத்திடுவோம். தேங்க்யூ.